இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய லேட்டஸ்ட் வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ பாடத்துக்கு போகலாம். இன்றைய பாடத்தில் ஃபியூச்சர் சிம்பிள், ஃபியூச்சர் கண்டினியூஸ், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் மற்றும் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்சஸ் இவைகளை பற்றி விரிவாக பார்க்க போகிறோம். முதலாவதாக ஃபியூச்சர் சிம்பிள் டென்ஸ். ஃபியூச்சர் சிம்பிள் டென்ஸ்னாலும் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்னாலும் ஒன்று தான். இந்த டென்ஸை ஃபியூச்சர் ஆக்ஷன்ஸ் பற்றி பேசுகிறதுக்கு நம்ம பயன்படுத்துவோம். இந்த டென்ஸை பொறுத்த வரைக்கும் ஐ வி இவைகளுக்கு ஷல் ப்ளஸ் வர்போனியும், யூ தே ஹீ ஷீ இட் இவைகளுக்கு வில் ப்ளஸ் வர்போனியும் பயன்படுத்தணுங்கிறது விதி. இப்போ உதாரணத்துக்கு போகலாம். ஐ ஷல் டீச் இங்கிலீஷ் டுமாரோ, நான் நாளை ஆங்கிலம் கற்பிப்பேன் அப்படிங்கிறது இதனுடைய அர்த்தம். இங்கே ஐ வந்திருக்கனால ஷல்லையும் அதனுடன் வர்பு ஒன்று டீச்சையும் பயன்படுத்தியிருக்கிறோம். இந்த ஆக்ஷன் நாளைக்கு நடக்க போகுது, அதாவது ஃபியூச்சரில் நடக்க போகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். வி வில் வின் த மேட்ச், நாம் போட்டியில் வெற்றி பெறுவோம். இதுவும் ஃபியூச்சரில் நடக்க போகிற ஒரு ஆக்ஷன். வி வில் வின் த மேட்ச், நாம் போட்டியில் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிறது எதிர்காலத்தில் நடக்க போகுது. இங்கே வி வந்திருக்கிறதுனால இதனோட வில்லையும் அதனுடன் வின்னுங்கிற வர்பு ஒன்றையும் பயன்படுத்தியிருக்கிறோம். இந்த வகையில் ஃபியூச்சர் ஆக்ஷன்ஸ் பற்றி பேசுகிறதுக்கு நாம் இந்த டென்ஸை பயன்படுத்தியிருக்கிறோம். இந்த டென்ஸை பொறுத்த வரைக்கும் ஐக்கும் விக்கும் ஷல் ப்ளஸ் வர்பு ஒன்றை வந்து பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்கேன். பட் இன்றைக்கி இருக்கக்கூடிய மாடர்ன் இங்கிலீஷில் என்ன நடக்குதுனாக்கா, ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சாதாரண வாக்கியங்களில் ஷல்லை வந்து பயன்படுத்துறதுங்கிறது குறைஞ்சி போய் ஷல்லுக்கு பதிலாக வில்லையே வந்து ஐயோடையும் வியோடையும் பயன்படுத்துகிறத உலகம் முழுக்க பார்க்க முடியுது. ஷல்லுங்கிறது ஒன்லி கேள்வி வாக்கியங்களில் மாத்திரமே பயன்படுத்தப்படுது. அதுவும் முக்கியமாக ஃபியூச்சர் சிம்பிள் டென்ஸில் மாத்திரம்தான் பயன்படுத்தப்படுது. ஆகையினால் நீங்கள் ஷல் ப்ளஸ் வர்பு ஒன்று வேணாலும் பயன்படுத்தலாம், அப்படி இல்லைனா வில் ப்ளஸ் வர்பு ஒன்று வேணாலும் பயன்படுத்தலாம் சாதாரண ஸ்டேட்மெண்ட்டுகளில். கொஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஷெல்லை தான் பயன்படுத்தணும், ஐக்கும் விக்கும். அப்போ இது மட்டும் இல்லாமல் ஃபியூச்சர் ஆக்ஷன்ஸை, அதாவது நாம் ஏற்கனவே தீர்மானம் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஃபியூச்சர் ஆக்ஷன்ஸ், ஃபியூச்சரில் இதை செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நம்ம முடிவு எடுத்திருக்கக்கூடிய ஃபியூச்சர் ஆக்ஷன்ஸ் பற்றி பேசுகிறதுக்கு பி ப்ளஸ் கோயிங் டு ப்ளஸ் வர்பு ஒன்றா பயன்படுத்துவோம். இதில் பீனா என்னன்னு கேட்டிங்கன்னா பி ஃபார்ம் வர்பாக குறிக்கும். முக்கியமாக பி ஃபார்ம் வர்புகளான ஆம், ஈஸ், ஆர் இவைகளை நம்ம இங்கே பயன்படுத்துவோம். ஐயோட ஆம் ப்ளஸ் கோயிங் டு ப்ளஸ் வர்பு ஒன்றையும், ஹீ ஷீ இட்டோட ஈஸ் ப்ளஸ் கோயிங் டு ப்ளஸ் வர்பு ஒன்றையும், வி யூ தே இவைகளோட ஆர் ப்ளஸ் கோயிங் டு ப்ளஸ் வர்பு ஒன்றையும் பயன்படுத்துவோம். உதாரணத்துக்கு ஐ ஆம் கோயிங் டு லேர்ன் இங்கிலீஷ், நான் ஆங்கிலம் கற்கப் போகிறேன் அப்படிங்கிறது என்னுடைய அர்த்தம். இங்கே ஐ வந்திருக்கனால ஆம் கோயிங் டு அப்படிங்கிறத யூஸ் பண்ணி அதனுடன் வர்பு ஒன்றான லேர்னாக பயன்படுத்தியிருக்கிறோம். இந்த ஆக்ஷன் நம்ம தீர்மானம் பண்ணிட்டோம், ஃபியூச்சரில் இதை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இங்கே ஆம் கோயிங் டு அப்படிங்கிறத பயன்படுத்தியிருக்கிறோம். இந்தமாரி ஏற்கனவே நம்ம தீர்மானம் செஞ்ச ஃபியூச்சர் ஆக்ஷன்ஸ் பற்றி பேசுகிறதுக்கு இந்த பி கோயிங் டு ப்ளஸ் வர்புங்கிற ஸ்ட்ரக்சரை பயன்படுத்தணும். இன்னொரு உதாரணம், ஷீ இஸ் கோயிங் டு மேரி ஹிம், அவள் அவனை திருமணம் செய்து கொள்ளப் போகிறாள் அப்படிங்கிறது இதனுடைய அர்த்தம். அப்படின்னா அவள் ஏற்கனவே தீர்மானம் பண்ணிட்டா, அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபியூச்சரில் அந்த பையனை கல்யாணம் பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லி அதனுடைய அர்த்தம். வி ஆர் கோயிங் டு பர்ச்சேஸ் ஏ நியூ கார், நாங்கள் ஒரு புதிய காரை வாங்க போகிறோம். அப்படின்னா தீர்மானம் பண்ணியாச்சு, நாங்கள் புதுசாக கார் வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. எப்போ வாங்க போகிறோம்? ஃபியூச்சரில் வாங்க போகிறோம். நாளைக்கு வாங்கலாம், நாளைக்கு வாங்கலாம், இன்னும் ஒரு மாதத்தில் கூட வாங்கலாம். ஆனால் கண்டிப்பாக கார் வாங்க போகிறோங்கிறது தீர்மானம் பண்ணிட்டோம். இந்தமாரி தீர்மானம் பண்ண ஃபியூச்சர் ஆக்ஷன்ஸுகளுக்கு இந்த பி ப்ளஸ் கோயிங் டு ப்ளஸ் வர்புங்கிற ஸ்ட்ரக்சரை பயன்படுத்தணும். இங்கே வி வந்திருக்கனால ஆர் கோயிங் டுவையும், அதுக்கு முந்தைய வாக்கியத்தில் ஷீ வந்திருக்கனால ஈஸ் கோயிங் டு அதனுடன் வர்பு ஒன்றையும் பயன்படுத்தியிருக்கிறோம். அதுக்கு அடுத்ததாக இம்மிடியேட் ஃபியூச்சர் ஆக்ஷன்ஸ் பற்றி பேசுகிறதுக்கு பி ப்ளஸ் அபவுட் டு ப்ளஸ் வர்பு ஒன் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சரை பயன்படுத்துவோம். அது என்ன இம்மிடியேட் ஃபியூச்சர் ஆக்ஷன்ஸ்னால் அடுத்து நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறதுக்கு
இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம பயன்படுத்த போகிறோம். இங்கே வந்து பிங்கிறது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பி ஃபார்ம் வர்புகளான ஆம், ஈஸ், ஆர் இவைகளை குறிக்கும். ஐக்கு ஆம் ப்ளஸ் எபவுட் டு ப்ளஸ் வர்போனியும், ஹீ, ஷீ, இட் இவைகளுக்கு ஈஸ் ப்ளஸ் எபவுட் டு ப்ளஸ் வர்போனியும், வி, யூ, தே இவைகளுக்கு ஆர் ப்ளஸ் எபவுட் டு ப்ளஸ் வர்போனியும் பயன்படுத்தணும். ஐ ஆம் எபவுட் டு ஹாவ் லஞ்ச். நான் மதிய உணவு சாப்பிட உள்ளேன். அதாவது லஞ்சு சாப்பிட்றது உட்காருறீங்க, ஃபோன் வருது, என்ன என்ன பிஸியாக இருக்கீங்களா அப்படின்னாக்கா, இல்லை இப்போ தான் சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்கிறோம். அது அடுத்து அந்த ஆக்ஷன் நடக்க போகுது. அதுதான் இமிடியேட் ஃபியூச்சர் ஆக்ஷன் அப்படிங்கிறது. இந்தமாரி ஆக்ஷன்களுக்கு இந்த பி ப்ளஸ் எபவுட் டு ப்ளஸ் வர்போனுங்கிற ஸ்ட்ரக்சரை பயன்படுத்தணும். அவர் ட்ரெயின் இஸ் எபவுட் டு லீவ் தி ஸ்டேஷன். எங்கள் ட்ரெயின் ரயில் நிலையத்தில் வெளியேற உள்ளது. அதாவது ட்ரெயினை புறப்படுறதுக்கு தயாராக இருக்குது. எந்த நேரமும் வண்டி மூவ் ஆகலாம். சிக்னல் விழுந்துருச்சு, வண்டி ரெடி ஆயிடுச்சு அப்படிங்கிற அர்த்தம். த ஃப்ளைட் இஸ் எபவுட் டு டேக் ஆஃப். அதேமாரி ஃப்ளைட்டும் டேக் ஆஃப் ஆக போகுது, விமானம் புறப்பட உள்ளது. இந்தமாரி அடுத்து இம்மிடியேட்டாக நடக்கக்கூடிய ஃபியூச்சர் ஆக்ஷன்ஸ் பற்றி பேசுகிறதுக்கு இந்த பி ப்ளஸ் எபவுட் டு ப்ளஸ் வர்போனை பயன்படுத்தும். யாருக்கு அடுத்ததாக ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸை நம்ம எப்போ பயன்படுத்துவோம்னா, ரன்னிங் ஆக்ஷன்ஸ் அட் எ பாயிண்ட் ஆஃப் டைம் இன் தி ஃபியூச்சர். அதாவது எதிர்காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு ஆக்ஷன் ரன்னிங்கில் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு இந்த ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸை நம்ம பயன்படுத்துவோம். இந்த டென்ஸை பொறுத்த வரைக்கும் ஐக்கும் விக்கும் ஷெல் பி அப்படின்னா வில் பி ப்ளஸ் வர்போன் ஐஎன்ஜியும், யூ, தே, ஹீ, ஷீ, இட் இவைகளுக்கு வில் பி ப்ளஸ் வர்போன் ஐஎன்ஜியும் பயன்படுத்தணுங்கிறது விதி. அது ஏன் ஐக்கும் விக்கும் ஷெல் பி அப்படின்னா வில் பி ப்ளஸ் வர்போன் ஐஎன்ஜின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய மாடர்ன் இங்கிலீஷில் ஷெல்லை வந்து ஐயோடையும் வியோடையும் சாதாரண வாக்கியங்களில் பயன்படுத்துறதுங்கிறது குறைஞ்சி போய் கேள்வி வாக்கியங்களில் மாத்திரமே உலகளவில் பயன்படுத்துகிறத பார்க்க முடியுது. அதுவும் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் மாத்திரமே கேள்வி வாக்கியங்களில் ஷெல்லுங்கிறதோ ஐயோடையும் வியோடையும் பயன்படுத்தப்படுது. அந்த காரணத்தினால நீங்கள் வந்து ஷெல் பி அப்படின்னா வில் பியை வர்போன் ஐஎன்ஜியோட சேர்த்து ஐயோடையும் வியோடையும் நீங்கள் பயன்படுத்தலாம். எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ உதாரணம், ஐ வில் பி டீச்சிங் இங்கிலீஷ் அட் திஸ் டைம் டுமாரோ. நாளை இந்த நேரத்தில் நான் ஆங்கிலம் கற்பித்து கொண்டிருப்பேன் அப்படிங்கிறது இதனுடைய அர்த்தம். இந்த ஆக்ஷன் எதிர்காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நடந்து கொண்டிருக்கும் அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்கோம். ஐ வில் பி டீச்சிங் இங்கிலீஷ் அட் திஸ் டைம் டுமாரோ. நாளை இந்த நேரத்தில் நான் ஆங்கிலம் கற்பித்து கொண்டிருப்பேன். இன்னொரு உதாரணம், ஹீ வில் பி ஸ்லீப்பிங் வென் யூ கம் ஹியர் டுநைட். இன்று இரவு நீங்கள் இங்கு வரும்பொழுது அவர் தூங்கி கொண்டிருப்பார் அப்படிங்கிறது இதனுடைய அர்த்தம். இந்த ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸை முதல் வாக்கியம் மாரி சிங்கிள் ஆக்ஷனுக்கும் பயன்படுத்தலாம். இரண்டாவது வாக்கியம் மாரி லிங்க்டு ஆக்ஷன்ஸ், ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய இரண்டு ஆக்ஷன்கள் ஒரு நேரத்தில் நடக்கக்குள்ள அதை குறிப்பிடுறதுக்கும் இந்த ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸை பயன்படுத்தலாம். அப்படி லிங்க்டு ஆக்ஷன்ஸுகளுக்கு இந்த ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸை பயன்படுத்தக்குள்ள முதலாவதாக நடக்கக்கூடிய ஆக்ஷனுக்கு ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸும் அதன் பிறகு நடக்கக்கூடிய ஆக்ஷனுக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸையும் பயன்படுத்தணுங்கிறது விதி. ஹீ வில் பி ஸ்லீப்பிங், அவர் தூங்கி கொண்டிருப்பார். வென் யூ கம் ஹியர் டுநைட், நீ இங்கே வர நேரத்தில். இங்கே முதல் ஆக்ஷன் ஹீ வில் பி ஸ்லீப்பிங், நீ இங்கே வரதுங்கிறது இரண்டாவது ஆக்ஷன். அதுக்கு அடுத்ததாக ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸை நம்ம எப்போ பயன்படுத்துவோம்னா, கம்ப்ளீஷன் ஆஃப் அன் ஆக்ஷன் பை எ பாயிண்ட் ஆஃப் டைம் இன் தி ஃபியூச்சர். எதிர்காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்குள்ளே ஒரு ஆக்ஷன் நடந்து முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த டென்ஸு பயன்படுத்தப்படுது. இந்த டென்ஸை பொறுத்த வரைக்கும் ஐ, விக்கு ஷெல்கா அப்படி இல்லைனா வில்கா ப்ளஸ் வர்பு 3யும், யூ, தே, ஹீ, ஷீ, இட் இவைகளுக்கு வில்கா ப்ளஸ் வர்பு 3யை பயன்படுத்தணுங்கிறது விதி. உதாரணம், தே வில் ஹவ் அரைவ்ட் ஹோம் பை டுமாரோ ஈவினிங். அவர்கள் நாளை மாலைக்குள் வீட்டிற்கு வந்திருப்பார்கள் அப்படிங்கிறது. யாரோ ட்ராவலிங்கில் இருக்கிறாங்க, நாளைக்கு சாயந்தரம்லாம் வீட்டுக்கு, நாளை சாயந்தரத்துக்குள்ளே வீட்டுக்கு ரீச் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தே வில் ஹவ் அரைவ்டு ஹோம் பை டுமாரோ ஈவினிங். அதாவது நாளை மாலைக்குள் அந்த ஆக்ஷனுங்கிறது நடந்து முடிஞ்சிருக்கும் அப்படிங்கிறத குறிப்பிடுறோம்.
ஷீ வில் ஹாவ் லேர்ன்ட் இங்கிலீஷ் பை த டைம் ஐ கம்ப்ளீட் மை கிராஜுவேஷன். நான் எனது பட்டப்படிப்பை முடிக்கும் பொழுது அவள் ஆங்கிலம் கற்றிருப்பாள் அப்படிங்கிறது என்னுடைய அர்த்தம். இதுவும் பார்த்திங்கன்னா லிங்க்டு ஆக்ஷன், 2 ஆக்ஷன்ஸ். முதலாவது ஆக்ஷன் என்ன? ஷீ வில் ஹாவ் லேர்ன்ட் இங்கிலீஷ். முதலாவது ஆக்ஷனுக்கு ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸை பயன்படுத்தியிருக்கிறோம். ஷீ வில் ஹாவ் லேர்ன்ட் இங்கிலீஷ் பை த டைம் ஐ கம்ப்ளீட் மை கிராஜுவேஷன். நான் பட்ட படிப்பை முடிக்கும்போது அவள் ஆங்கிலம் கற்றிருப்பாள். அந்த நேரத்துக்குள்ளே இவள் ஆங்கிலத்தை கற்று முடிச்சிருப்பாள் அப்படிங்கிற மாதிரி. இரண்டாவது நடக்கக்கூடிய ஆக்ஷன் ஐ கம்ப்ளீட் மை கிராஜுவேஷன். இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. இந்தமாரி ஒன்றுடன் ஒன்று தொடர்பு படுத்தி 2 ஆக்ஷன்களை பேசக்குள்ள முதலாவது நடக்கக்கூடிய ஆக்ஷனுக்கு வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸையும், அடுத்து நடக்கக்கூடிய ஆக்ஷனுக்கு வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸையும் பயன்படுத்தணும். அடுத்ததாக ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இந்த டென்ஸை நம்ம எப்போ பயன்படுத்துவோம்னா, ப்ரெசண்ட்டில் ரன்னிங்கில் இருக்கக்கூடிய ஒரு ஆக்ஷன் ஃப்யூச்சரில் ஒரு குறிப்பிட்ட காலத்தை பூர்த்தி செய்து தொடரும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இதை பயன்படுத்துவோம். இந்த டென்ஸை ரேராக பயன்படுத்தக்கூடிய ஒரு டென்ஸ். மற்ற டென்ஸுகள் மாதிரி இந்த டென்ஸை நம்ம அடிக்கடி பயன்படுத்த மாட்டோம், ரொம்ப ரேராக தான் பயன்படுத்துவோம். இந்த டென்ஸை பொறுத்த வரைக்கும் வில் ஹவ் பீன் ப்ளஸ் வர்போன் ஐஎன்ஜியை எந்த நவுனாக இருந்தாலும் ப்ரொனவுனாக இருந்தாலும் பயன்படுத்துங்க. உதாரணத்துக்கு யூ வில் ஹாவ் பீன் லேர்னிங் இங்கிலீஷ் ஃபார் 3 months இன் ஆகஸ்ட் 2020. ஆகஸ்ட் 2020 நீங்கள் 3 மாத காலங்களாக ஆங்கிலம் கற்றுக்கொண்டிருப்பீர்கள் அப்படிங்கிறது என்னுடைய அர்த்தம். அப்படின்னா ஏற்கனவே கற்றுட்ருக்கீங்க, ஆகஸ்ட் வரக்குள்ளே 3 மாதம் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறோம், அவ்வளோதான். அதோடு முடிஞ்சு போகணும்னு சொல்லலை, ஆகஸ்ட் வரக்குள்ளே 3 மாதம் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறோம். ஆகஸ்ட்டு அதுக்கப்புறமும் இந்த ஆக்ஷன் தொடரும். இங்கே ஆக்ஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சின்னு நம்ம சொல்லலை. ஏற்கனவே ரன்னிங்கில் இருக்கக்கூடிய ஆக்ஷன் ஆகஸ்ட் வரக்குள்ளே 3 மாதத்தை பூர்த்தி செய்து தொடரும் அப்படிங்கிற அர்த்தம்.